போட்டித்தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எழுதிருப்பீங்க, நல்லா எழுதிருப்பீங்க. அன்னைக்கு கொஸ்டின் எப்படி இருந்து கேட்டிங்கன்னா நல்லா டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி கொஸ்டின் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷும் கொஞ்சம் வேரியேஷன் இருந்துச்சு. ரெண்டாவது கொஞ்சம் ஃபேக்ட் ஓரியன்ட் சில ஏரியா இப்போ மாடர்ன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கேட்ட மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு ஏரியாவும். அப்போ நமக்கு வந்து டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா பாலிட்டி 40, எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 50 அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இப்போ கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. பாலிட்டியே பார்த்தாலும் ஒரு 36 கொஸ்டின் இருந்துச்சு, ஒரு 39 கொஸ்டின் ஃபினான்ஸ் கமிஷன் சேர்த்து ஒரு 39 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். நல்லா எழுதிருப்பீங்க. அடுத்த மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நம்ம வந்து பாலிட்டி கொஸ்டின் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாலிட்டி கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். இதில் அசட்ஸ் அண்ட் ரீசன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கூற்று காரணத்துலேருந்து கேட்டிருக்காங்க. இதில் எதை கொடுக்காங்க கேட்டிங்கன்னா மொதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சோனல் கவுன்சில் ஓதர் ஆர்ஜின் டு த கான்ஸ்டியூஷன். இந்த சோனல் கவுன்சில் வந்து அரசியலமைப்புலேருந்து உருவாக்கப்பட்டது அப்படிக்காங்க. இந்த சோனல் கவுன்சிலே நமக்கு எப்போ கொண்டு வராங்கன்னா 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 தான் இதை வந்து நமக்கு என்ன செய்கிறாங்கன்னா கொண்டு வராங்க. அப்போ தான் வந்து மொழிவாரிய மாநிலத்தை பிரிக்காங்க. மொழிவாரிய மாநிலத்தை பிரிக்கும் போது நமக்கு என்னன்னா இந்தியாவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுத்து, நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சென்ட்ரல் போட்டு அப்புறம் நார்த் ஈஸ்ட்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து அரசியலமைப்பு படி சோனல் கவுன்சில் உருவானதுங்கிறது தப்பு. ரெண்டாவது கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் ரீசன் சொல்றது பாருங்க. சோனல் கவுன்சில் ஆர் த லாஜிக்கல் அவுட்கம் ஆஃப் த ரீஆர்கனைசேஷன் ஆஃப் த ஸ்டேட் லிங்குவிஸ்டிக் பேசிஸ். கரெக்ட். அப்போ அதுதான் எழுதியிருக்கோம். 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட் அதன்படி கொண்டு வந்தாங்க. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு வந்து 4th ஒன் வந்து ரைட். அடுத்த கொஸ்டின் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஒர்க் பிளேஸ் ஆக்ட். இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின் டிஎன்பிசி 2013. அப்போ வந்து இது காரணம் என்னன்னா விசாகா கமிட்டி ஒன்று பார்ப்போம். விசாகா கமிட்டி, இந்த கமிட்டி ராஜஸ்தானில் ஒரு பிரச்சனையில் போடுவாங்க விசாகான கமிட்டி. அது அடிப்படையில் பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் வந்து 2013 கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இது வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஆக்டை வச்சு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டை வச்சு தான் கேட்காங்க. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் ஏன்னா இந்தியா வந்து 1950 போடா வேற, ப்ரிவென்ஷன் ஆஃப் டிடென்ஷன் ஆக்ட் போடா வேற, இது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் 1950 பொறுத்திடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி ஆக்ட் வாஸ் சைன் இன் டு த லா பை த பிரசிடென்ட் ஜெரால்டு ஃபோர்டு. ஜெரால்டு ஃபோர்டுங்கிறது அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்டு, 38வது பிரசிடென்ட்டாக இருப்பார். 1976 கொண்டு வர்றாங்க. அப்போ அதுவும் ரைட். நேஷனல் எமர்ஜென்சி ஆக்ட், நமக்கு நேஷனல் எமர்ஜென்சிங்கிறது கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது, ஏன்னா நமக்கு ஆக்ட் கிடையாது. ஏன்னா அடுத்து இண்டோ பாகிஸ்தான் வாருங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட கொஸ்டின் தான். 1971 இந்த 71 வார வச்சு தான் வங்கதேசங்கிற ஒரு சுதந்திர நாடை நம்ம தான் உருவாக்கி விட்டோம். அடுத்து காப்பி பாசாங்கிறது ஸ்முக்லிங் ஆக்ட், கன்சர்வேஷன் ஆஃப் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்முக்லிங் ஆக்ட் வந்து 1974 கொண்டு வராங்க. அப்படியே டைரக்டாக பொறுத்தீங்கன்னா ஆப்ஷன் நமக்கு என்ன வேணா சி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். அடுத்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் சிலபஸ் உள்ளது அப்படியே தூக்கியிருக்காங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ங்கிறது ஒரு முக்கியமான ஆக்ட். மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் கொண்டு வந்த ஒரு டிரான்ஸ்பரன்சியாக கொண்டு வந்த ஒரு முக்கியமான டெமோக்ரட்டியுடைய வெப்பன். அப்போ அதில் முதல் பாயிண்ட் என்ன கொடுக்காங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எம்பவர் டு சிட்டிசன் ப்ரொமோட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இன் த ஒர்க்கிங் ஆஃப் த கவர்மெண்ட். கரெக்ட். எல்லாமே டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கணுங்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது எதுக்காண்டி கொண்டு வந்தாங்க கேட்டிங்கன்னா சிட்டிசன் இன்ஃபார்ம் அபவுட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டுடைய ஆக்டிவிட்டீஸை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ரைட். மூணாவது ஸ்டேட்மெண்ட் திஸ் ஆக்ட் ப்ரொவைட் ரைட் டு அக்சஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த பப்ளிக் அத்தாரிட்டி விச் கேரண்டட் அண்டர் ஆர்டிகல் 13ங்கிறது நம்ம பார்த்துருப்போம். கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்ப்போம். அல்லது நல் அண்ட் வாய்டு அப்படிம்போம். அதான் அடிப்படை உரிமைக்கு எதிராக எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்தாலும் அது நல் அண்ட் வாய்டாக மாறிடுவாங்க. அப்போ இந்த இது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எதில் வரும் கேட்டிங்கன்னா ஆர்டிகல் 21 வரும். 21 கீழே வரும். இப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட் ரைட்னா 1, 2 ரைட். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின்ஸு. அடுத்தது நம்ம வழக்கமாக ஏகப்பட்ட கேட்ட கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா லோக் ஆயுக்தா முத எங்கே கொண்டு வந்தாங்கன்னு கேட்காங்க. அப்போ லோக் ஆயுக்தா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இந்தியா கான்ஸ்டியூட் எந்த இடத்துல அதை கொண்டு வந்தாங்கன்னா மகாராஷ்டிராவில் 1971 கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் கரெக்ட். ஆனால் ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா 1970 அதை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் சட்டமாக கொண்டு வந்து 1983 கொண்டு வந்திருப்பாங்க. இதில் அப்படி ஒரு குழப்பம் வர்ற மாதிரி ஆப்ஷனே நமக்கு வைக்கல. மகாராஷ்டிரா நமக்கு என்னது ஆன்சர். நெக்ஸ்ட் ஆர்டிகிள் வச்சே ஒரு 7-8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த இடம். இப்போ ஆர்டிகிள் பார்க்கும்போது ஆர்டிகிள் 257A ஏன்னு வந்தாவே
நமக்கு வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் வரும், அதை வச்சே நீங்கள் போட்டுடலாம். ஏன்னா அப்போ வந்து 42nd அமெண்ட்மெண்ட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு யூனியன் கவர்மெண்ட் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸை வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து அலோவ் பண்ணலாம் அப்படிங்காங்க. இப்போ யூனியன் கவர்மெண்ட்டு டு டிப்ளாய்டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஏன்னா அலோவ் பண்ணுறது. அப்போ 42nd அமெண்ட்மெண்ட் நமக்கு தெரியும், மினி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஏன்னா 1976 இந்திரா காந்தி கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட். அப்போ அது போட்டுடலாம். மொதல் கொஸ்டின் போட்டாவே நமக்கு ஆன்சர் வந்துடும். அந்த ஏன் வந்துட்டாவே எக்ஸ்ட்ரா அமெண்ட்மெண்ட்டில் தான் வருதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா 131 என்னன்னு கேட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் 131. அப்போ நமக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டிகல் எதுலேருந்து எது வரை வரும்? 124 147 வரை வரும். அப்போ இந்த இதுக்கு இடையில வர்றதான் 131. அதை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா போட்டுடலாம். அடுத்த 245 275 அந்த மத்திய மாநில உறவுகளில் வரக்கூடியது. அப்போ 245 என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் ஜூரிடிகேஷன். ஆக்சுவலாக 241 என்ன கேட்டிங்கன்னா இந்த பட்டியலில் சட்டம் ஏற்றுறது. அப்போ யூனியன் கவர்மெண்ட் வந்து யூனியன் லிஸ்ட்டில் சட்டம் ஏற்றலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் சட்டம் ஏற்றலாம். அதை பற்றி சொல்கிறது தான். அப்போ ஸ்டேட் ஜூடிகேஷன் கரெக்ட். அடுத்த 275 எல்லாருக்கும் தெரியும், கிராண்டின் எய்டு, மானியம் கொடுக்குறது. இப்போ ஆப்ஷன் நமக்கு என்ன வருதுன்னா ஏ வருது. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின்ஸு சிம்பிளாக கேட்டிருக்கான். ஏன்னா ட்ரூ அபவுட் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஷிப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஒரு மாநில சட்டப்பேரவையில் மெம்பர் ஆகிறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்காங்க? எம்எல்ஏ ஆகணும், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆகணும்னா 25 வயசு முடிஞ்சிருக்கணும், கரெக்டு. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆகணும் அப்படின்னா 30 வயசு முடிஞ்சிருக்கணும், அப்போ அதுவும் ரைட்டு. நெக்ஸ்ட்டு possess such other qualification as may not be prescribed by the law passed by the parliament. இது தேவைப்பட்ட ஏதாட்டும் ஒரு குவாலிஃபிகேஷன் கொண்டு வர்றதை பற்றி பார்லிமெண்ட்டில் ப்ரெஸ்கிரைப் பண்ணலங்காங்க. ஆக்சுவலாக பார்லிமெண்ட் நினச்சா கொண்டு வரலாம். அப்போ 1 and 2 மட்டும் நமக்கு என்னது ரைட். நெக்ஸ்ட்டு மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃபார்ம்டு பை த 1919 ஆக்ட் படி 1920 தமிழ்நாட்டில் மெட்ராஸில் என்ன நடக்கும்? எலெக்ஷன் நடக்கும். இப்போ இது வந்து வழக்கமாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டி வச்சு ஒரு கொஸ்டின் சூப்பராக கேட்டிருக்கான். ஆர்டிகல் 51A நமக்கு தெரியும், 42nd அமெண்ட்மெண்ட்டில் சோரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷனில் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க தெரியும். இது வந்து ஒரு 10 டியூட்டிஸ் கொண்டு வராங்க. யார் கொண்டு வர்றாங்க? சிட்டிசன் கொண்டு வர்றாங்க. அவையில் என்ன கொடுக்காங்க கேட்டிங்கன்னா, the 51A does not expressly cast any fundamental duty on the state. அப்போ ஸ்டேட்டுக்கு வந்து இவங்க எந்த இதுவுமே வெளிப்படைத்தன்மையாக சொல்லலை. அப்போ இது வந்து ரைட்டு. ரெண்டாவது பாயிண்ட் ரீசனில் பாருங்கள், டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா இஸ் த கலெக்டிவ்லி டியூட்டி ஆஃப் த ஸ்டேட்டுங்க. ஸ்டேட்னா அரசு. அப்போ அரசுக்கு டியூட்டி சொல்கிறது நமக்கு டிபிஎஸ்பின்னு ஒன்று இருக்குது. அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னது? தப்பு. இப்போ ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரைட்டு. இப்போ பாருங்கள், தமிழில் பார்த்தீங்கன்னா உறுப்பு 51A ஆனது வெளிப்படையாக அரசிற்கு அடிப்படை கடமைகளை விதிக்கவில்லைங்க. அரசிற்கு அடிப்படை கடமை விதிக்கவில்லை. குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமைகளின் தொகுப்பே அரசின் கடமைங்க. அரசின் கடமையாக கிடையாது, மக்களின் கடமை தான். குடியுரிமையினுடைய குடிமகனின் கடமை தான். அடுத்து இது ஏற்கனவே இது யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான். த வேர்ட் யூனியன், ஏன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸில் அந்த யூனியன்கிற வார்த்தை எங்கே இருந்ததுன்னா கன்னடாலேருந்து எடுத்தாங்க. ஏன்னா ஐரிஸில் வந்து டிபிஎஸ்பி எடுத்திருப்பாங்க. இது வந்து நமக்கு சோர்சஸ் ஆஃப் இதுலேருந்து எடுத்திருக்கே தான். அடுத்தது ஆர்டிகிள் வச்சு கேட்காங்க. பவர் ஆஃப் ஹைகோர்ட் டு இஷ்யூ சர்டன் ரிட்டு. இது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஹைகோர்ட்டுக்கு ரிட் இஷ்யூ பண்ணுற அதிகாரம் வந்து 226, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிட் இஷ்யூ பண்ணுற அதிகாரம் 32ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்டன் கேசஸ் டு ஹைகோர்ட்டுக்கு சில கேஸை வந்து மாற்றி விடலாம். ஆக்சுவலாக இது 228 வரும். இந்த கொஸ்டின் வந்து நம்ம கையில் வரும் 228 வரும். அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக தப்பாயிருது. அடுத்தது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த காமன் ஹைகோர்ட் ஃபார் 2 or more ஸ்டேட், ஆர்டிகல் 231 ரைட்டு. முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, மூணாவது ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. அடுத்தது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஜூரிடிகேஷன் ஆஃப் த ஹைகோர்ட் டு யூனியன் டெரிட்டரி. ஏன்னா அந்த ஹைகோர்ட்டுடைய ஜூடிகேஷன் யூனியன் டெரிட்டரிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஆர்டிகல் என்னன்னு கேட்டிங்கன்னா 230 வர தப்பு. அப்போ எதெல்லாம் ரைட்னா 1, 3 மட்டும் ரைட். அப்போ 178 என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஸ்பீக்கரை பற்றி சொல்கிறது. 320 எல்லாருக்கும் தெரியும், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகே, அந்த ஆர்டிகிள் பார்க்கணும். இல்லை 178, 228 இல்லை 320 பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மட்டும் மாற்றி போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, எந்த இதுக்கு ரைட்டுன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்போ ஆர்டிகிள் இருந்தால் கொஸ்டின் நிறைய கேட்ட மாதிரி இருக்குது. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலாக ஃபினான்ஸ் கமிஷன்கிறது பாலிட்டிலையும் படிப்போம், எக்கனாமிக்ஸ்லையும் படிப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் தூக்கி போட்டிருக்கோம், பாலிட்டியில் போட்டிருக்கோம். அப்போ ஃபினான்ஸ் கமிஷனில் எது நாட்டுன்னு கேட்டிருக்கான்.
அப்போ ஃபினான்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் யூனியன் பட்ஜெட்டுங்கிறது ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப்ரிப்பரேஷன், ஏன்னா அவங்க தான். அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் இது, மற்ற எல்லாமே என்னது ரைட் ஆகிடுது இப்போ நாட்டுங்கிறது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து டாக்ஸஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ஏன்னா மத்திய மாநிலங்களுக்குள்ள வரி வருவாயை பிரித்து கொடுக்க ரெக்கமெண்ட் பண்ணும் முதல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ரெக்கமெண்ட் த பிரின்சிபல் விச் சுட் கிவ் கவர்ன் த கிராண்ட் இன் எய்ட், சில மாநிலங்களுக்கு மானியம் கொடுக்குறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எனி அதர் மேட்டர் டு பி ரெஃபர் டு த பிரசிடென்ட் டு ப்ரொமோட் சவுண்ட் ஃபினான்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எல்லாமே ரெக்கமெண்ட் தான். அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் பட்ஜெட்டுங்கிறது ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் தாக்கல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இதை வச்சு கொடுக்க கேஸை வச்சு கொடுக்குறான், கரெக்ட்லி மேட்ச்டு. அப்போ வந்து ரைட் டு பிரைவேசி, இந்த புட்டாசாமி வழக்குங்கிறது நம்ம எதிர்பார்த்த கொஸ்டின். ஏன்னா இப்போ ரைட் டு பிரைவேசிங்கிறது ஆர்டிகல் 21 வரக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொன்னது புட்டாசாமி வழக்கு. அடுத்தது பேசிவ் எத்தனிசியா, ஏன்னா இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா பேசிவ் எத்தனிசியா காமன் காஸ் வெர்சஸ் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு இது வந்து என்னதுன்னா பேசிவ் எத்தனிசியான்னா கருணை கொலைக்கு வந்து சப்போர்ட் பண்ணது வந்து இந்த கேஸ் தான். அப்போ வந்து கருணை கொலைக்கு சப்போர்ட் ஒன்றாவது ரெண்டாவது ரைட்டு. ரைட் டு ஓட்டுங்கிறது ஆக்சுவலாக அது கேஸில் வராது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வெர்சஸ் பபிதா புனியாங்கிறது எஸ்எஸ்சிக்கில் வரும். நோட்டா வந்து பியூசிஎல் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. பியூசிஎல்னா பீப்புள் யூனியன் ஆஃப் சிவில் லிபர்ட்டி. என்ன அடுத்த கேஸ் என்ன வருங்கன்னா, அப்போ வந்து 1 ரைட்டு 2 ரைட்டு இது தப்பு. இது வந்து திருப்பதி சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கோர்ட் ப்ரொசீடிங்கை லைவாக நம்ம பார்க்குறதுக்காண்டி வர்றது தான் லைவ் ஸ்ட்ரீம் கோர்ட் ப்ரொசீடிங். அப்போ இதுவும் நமக்கு என்னது தப்பு. அப்போ ஆன்சர்னா 1 2 நமக்கு என்னது ரைட் ஆகுது. நெக்ஸ்ட் இது சிம்பிளாக இருக்குது, எல்லாரும் போட்டுருவாங்க. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னு சொன்னாவே நமக்கு தெரியும் பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டரு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரு, அட்டார்னி ஜெனரல். அந்த 5 பேர் தான் எக்ஸிக்யூட்டிவ். அப்போ வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்துட்டார், பிரசிடென்ட் வந்துட்டார், வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டார், யார் கிடையாது, 3 சென்ட்ரல் செக்ரட்டரி கிடையாது. அப்போ ஆன்சர் தான் 1 2 4 சி ஆன்சர். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின், போக்சோ சட்டத்தின் கீழ் குழந்தையின் வரையறை என்னன்னு கேட்டிங்கன்னா 18 வயசுக்கு கீழே தான். இது எல்லாரும் போட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், ஒரு ஆக்டை வச்சு கேட்குறான். என்ன ஆக்ட்னா மெடிக்கல் டெர்மினேஷன் ப்ரெக்னன்சி ஆக்ட். ஒரு கருவில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணான்னு செக் பண்ண தடை பண்ணது வந்து 1971. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. அடுத்தது ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016. மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017. அப்படி பொறுத்துனீங்கன்னா ஆன்சர் நமக்கு என்ன வரும்னா பி. அடுத்தது ஒரு ஆர்டிகல் வச்சு கேட்குறான். ஆர்டிகல் 121 ப்ரொஹிபிட் எனி டிஸ்கஷன் இன் பார்லிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த கான்டக்ட் ஆஃப் எனி ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆர் கைகோர்ட் ஜட்ஜை பற்றியோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வச்சியோ பார்லிமெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 121 ஆர்டிகல் தடை பண்ணுது. சூப்பர் ரைட்டு. இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ஷூர் த இண்டிபெண்டன்ஸ் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் த ஜுடிஷரி. அந்த சுதந்திரத்தன்மை, ஜுடிஷரியோட சுதந்திரத்தன்மையும் அதனுடைய கண்ணியத்தையும் பாதுகாக்கிறதுக்கு அப்படிங்காங்க. ரெண்டுமே ரைட்டு, எக்ஸ்பிளனேஷன் ரைட்டு. அப்போ ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் வந்து இதுலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். இந்த பஞ்சாயத்து ராஜ்லேருந்தே நமக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் சொல்லும்போது 243 ஜே, ரிசர்வேஷன் ஆஃப் த சீட்டுங்கிறது டி, எலெக்ஷனுங்கிறது கே, கிராம சபாங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 243 ஏ. ஆக்சுவலாக பஞ்சாயத்துங்கிறது நம்ம பார்த்துருப்போம். 243 ஏலேருந்து நமக்கு வந்து ஒரு 29 சப்ஜெக்ட் இருக்கும். அப்போ நமக்கு வந்து இதில் நம்ம கோட்வேர்டே படிச்சிருப்போம். ரிசர்வேஷன் போது டின்னு ஒரு கோட்வேர்டு, எலெக்ஷன் சொன்னால் ஏடிஎம்கே டிஎம்கே கே வரும்னு படிச்சிருப்போம். மொதல் ஆர்டிகல் என்னன்னா ஏ. அப்போ இதை வச்சு ஒரு கொஸ்டின், அடுத்தது அதை வச்சு இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இது சிம்பிளாக டேரக்ட் ஆர்டிகலில் சிம்பிளாக கேட்டிருக்கான். Justice should not be denied to anyone based on the ground of economic financial setback. பொருளாதார அடிப்படையில் யாருக்கு வந்து ஜஸ்டிஸ் வந்து மறுக்கப்படக்கூடாது. அதுக்காண்டி தான் ஃப்ரீ லீகல் எய்டு கொண்டு வராங்க. ஃப்ரீ லீகல் எய்டு. அப்போ வந்து ஆர்டிகல் முதல் ரைட்டு. அடுத்த கிராம பஞ்சாயத்து ஆர்டிகல் டிபிஎஸ்பிலேருந்து கேட்டிருக்கான் 40. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேட்டர்னிட்டி பெனிஃபிட், இது அப்படியே டிபிஎஸ்ல 42. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ஷூர் ஒர்க், எல்லாருக்கும் வேலை கொடு அப்படிங்கிறது ஆர்டிகல் எத்தனை 43. அப்போ பொருத்தி பார்த்தோன்னா நமக்கு என்ன வரும், சி வரும். நெக்ஸ்ட்டு கூற்று காரணம். கூற்று வந்து சிட்டிசன்ஷிப் வச்சு ஒரு கொஸ்டின். கன்சிடரிங் அபார்ட் ஃப்ரம் சிட்டிசன்ஷிப் அமோங் இன் இந்தியா தெர் ஆர் 2 டைப்ஸ், ஏலியன் ஏன்னா ஏலியன் ஃப்ரெண்ட்லி, அடுத்தது பார்த்தீங்கன்னா எனிமி ஏலியன், எனிமி அலையன், ஃப்ரெண்ட்லி ஏலியன், எனிமி ஏலியன் அப்படி இருக்கும்.
இப்போ எனிமிங்கிறது நமக்கு பாகிஸ்தானில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா பக்கத்து நாட்டுக்காரங்க தான், ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது ஒரு எனிமி. ஃப்ரெண்ட்லிங் போது மாலத்தீவ்ஸ் இருக்குது அவங்கள பொறுத்த வரைக்கும். இப்போ சிட்டிசன்ஷிப்பில் ஏலியனை பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறோம், ஃப்ரெண்ட்லின்னு பிரிக்கும், எனிமின்னு பிரிக்கும். அப்புறம் இது அப்போ ரைட்டு. ரெண்டாவது என்ன கொடுக்குன்னா சிட்டிசன் ஆஃப் த எனிமி ஏலியன் ஆல்சோ என்ஜாய் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் அண்டர் ஆர்டிகல் 22. எனிமி ஏலியனாக இருந்தால் ஆர்டிகல் 22 படி அவனுக்கு வந்து பாதுகாப்பு கோரக்கூடாது, ஆனால் இவங்க வந்து பாதுகாப்பு கோரலான்னு கொடுத்துருக்கான். அப்போ வந்து நமக்கு வந்து தப்பு. என்ன அப்போ வந்து ஆன்சர் என்ன கேட்டால் ஃபர்ஸ்ட் ஒன்று ரைட்டு, செகண்ட் ஒன்று தப்பு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கிவன் கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் அண்டர். கூட்டுறவு சங்கங்களுக்கு இந்த இந்திய அரசியலமைப்பின் எந்த அரசியலமைப்பு தகுதி பெற்றுள்ளதுன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 243 ZH to ZT. ஏன்னா அதுக்கு முன்னாடி முனிசிபாலிட்டி இருக்கும், அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா பஞ்சாயத்து இருக்கும். இது என்ன கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 9 பார்ட்டில் வரும். ஏன்னா 9ங்கிறது பஞ்சாயத்து, 9A முனிசிபாலிட்டி, 9B இது கோஆப்ரேட்டிவ். 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 இதை கொண்டு வராங்க. இது டைரக்டாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்ட்ல இருந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், which are the following statement are true about the 15th finance commission? The 15th finance commissionல ஒரு 6 criteria கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதை தான் கேட்குறான். ஏன்னா அந்த 6 கிரிட்டீரியாவில் எது கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக ட்ரூ அபவுட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 6 கிரிட்டீரியான்னு சொல்லி பார்க்கும்போது ஏரியா, பாப்புலேஷன், ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி, இன்கம் டிஸ்டன்ஸ், டேக்ஸ் எஃபோர்ட், டெமோகிராஃபி பர்ஃபார்மன்ஸ். மொதல் கொஸ்டின் வந்து டெமோகிராஃபி பர்ஃபார்மன்ஸ்னு கொடுத்துருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ மொதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. த கிரிட்டீரியா ஆஃப் த ஃபிஸ்கல் டிசிப்ளின் 10% வெயிட்டேஜிங்கா, அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அடுத்து ஃபாரஸ்ட் கவர் ரீப்ளேஸ்டு வித் த ஃபாரஸ்ட் அண்டு எக்காலஜி, அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் என்னது ரைட். அப்போ நமக்கு என்னென்னா 1, 3 நமக்கு ரைட்டு. ஃபினான்ஸ் கமிஷன்லேயும் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து நிதி ஆயோக், ஆக்சுவலாக எக்கனாமிக்ஸும் போடலாம், பாலிட்டிலும் போடலாம். நான் பாலிட்டியில் போட்டு வச்சுருக்கேன். நிதி ஆயோக் ஹஸ் பீன் இன்ஸ்டியூட் டு த ரீப்ளேஸ் பிளானிங் கமிஷன். இப்போ நிதி ஆயோக்ங்கிறது பிளானிங் கமிஷன் ரீப்ளேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க 2015. இட் ஹாஸ் நோ பவர் டு அலகேட் ஃபண்டு. ஏன்னா அப்போ வந்து ஃபண்டு அலகேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து பவர் கிடையாது. ஃபண்டு அலகேட் பண்ண முடியாது, ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும். அலகேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பவர் கிடையாது. அப்போ வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, பவர் கிடையாது. நிதி ஆயோக் இஸ் எ திங்க் டேங்க் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அப்படிம்பாங்க, அதுவும் ரைட்டு. அப்போ 1 ரைட்டு, 2 ரைட்டு, 3 ரைட்டு. 4வது பாருங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சேர்பர்சன் ஆஃப் த நிதி ஆயோக்குங்க, தப்பு. பிரைம் மினிஸ்டர் தான் யாரு சேர்பர்சன் ஆஃப் நிதி ஆயோக். அப்போ ஆன்சர் வந்து 1, 2, 3. நெக்ஸ்ட் கேஸு, அதாவது அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவன் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. கோலக்நாத் கேஸ் எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வருது 67, கேசவானந்த பாரதி கேஸ் 73, மினரல் மில் கேஸ் 1980, கோபாலம் கேஸ் 50. அப்போ 50ன்னு வச்சு போட்டாவே ஆன்சர் வந்து சி வந்து விழுந்துடும். எல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரக்கூடிய கேஸ் வச்சு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷனை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சிம்பிளாக கேட்டிருக்காங்க. அப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எலெக்ஷன், பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் எல்லாத்தையும் அவன் தான் நடத்துகிறான். கரெக்டு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் லோக்கல் பாடி எலெக்ஷன் மட்டும் தான் மாநில தேர்தலை நடத்தும். முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. அடுத்து ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் லேடியில் யாருன்னு கேட்டிங்கன்னா ரமாதேவி, அதுவும் ரைட்டு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் SP சென்னு சொல்லியிருக்காங்க, இது தப்பு, சுகுமார் சென். அப்போ ஆன்சர் வந்து 1, 2 நமக்கு என்னது ரைட்டு. அடுத்த கொஸ்டின்ஸு ஃபினான்ஸ் கமிஷனில் ஒன்றா கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஒன்றா இது பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம எல்லாத்தையும் படித்து வச்சுக்கணும். 4th ஃபினான்ஸ் கமிஷன் AK சண்டா அப்படிங்காங்க, தப்பு. அப்போ 4th ஃபினான்ஸ் கமிஷனுங்கிறது யாருன்னா ராஜமன்னார். இல்லை ஏ வந்து 4 தடவை வரும், அப்படி வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். 4th ஃபினான்ஸ் கமிஷனுங்கிறது ராஜமன்னார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் AK சண்டாங்கிறது 3வது ஃபினான்ஸ் கமிஷன். ஏன்னா 3வது நபர் உள்ளே வந்துட்டாவே சண்டை வந்துடும் நான் வச்சுக்கிடணும். 10th ஃபினான்ஸ் கமிஷனுங்கிறது KC பந்த், 10 ரூபா கொடுத்தா பந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி வச்சுக்கலாம், கரெக்டு. அடுத்தது 6th ஃபினான்ஸ் கமிஷன் யாருன்னா பிரம்மானந்த ரெட்டி. அப்போ இது தப்பு, ராஜமன்னார் ஏற்கனவே பார்த்துட்டோம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா 9th ஃபினான்ஸ் கமிஷன். 9th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஷால்வே, கரெக்ட். அப்போ நமக்கு ஆன்சர் 2ம் 4ம் ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் பொசிஷன் ஆஃப் த பஞ்சாயத்து ராஜ். பஞ்சாயத்து ராஜில் ஃபினான்சியல் அப்படின்னு பார்க்கும்போது 2வது லெட்டர் ஐயை நான் வைக்க சொன்னோம் நம்ம. அப்போ வந்து 243 ஐ, ஏன்னா இது எலெக்ஷன், இது காம்போசிஷன். இப்போ வந்து 243, அந்த 243லேயே நமக்கு 2 ஆர்டிகல் 2 இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்கிறாங்க. முதல்ல ப்ரெசன்டேஷன், அடுத்தது டிஸ்கஷன், அடுத்தது ஸ்க்ரூட்னி, அடுத்தது ஓட் ஆன் கிராண்டு, அடுத்தது அப்ரோப்ரியேஷன் பில்லு, அடுத்தது ஃபினான்ஸ் பில். அதாவது நம்ம பிடிஎஸ் வேப்னு சொல்லி நான் வச்சுருப்போம். இதில் வந்து அவன் என்ன சொல்லி எழுந்து ஆரம்பிக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ அவன் எழுந்து ஆரம்பிக்கானா முதல் 2 விட்டுட்டான், மிச்சம் எழுந்து ஆரம்பிக்கான். இப்போ ஸ்க்ரூட்னி ஃபஸ்ட்டு வரும், பிடிஎஸ், அடுத்தது வந்து ஓட்டிங், அடுத்தது அப்ராப்ரியேஷன் பில்லு, அடுத்தது ஃபினான்ஸ் பில். அப்ராப்ரியேஷன் பில்னா செலவை சொல்கிறது, அது இன்கம் போகிறது. அப்போ ஆன்சர் வந்து சி வரும். அப்போ பிடிஎஸ் வேப் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிடணும். அடுத்தது எலக்ட்ரல் காலேஜ் பிரசிடென்ட் எலெக்ஷன் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் எலெக்ஷனில் எலெக்டட் மெம்பர் தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ நாமினேட்டட்ங்கிற வார்த்தை இங்கே வருது, நாமினேட்டட்ங்கிற வார்த்தை இங்கே வருது, இங்கேயும் நாமினேட்டட் வார்த்தை இருக்குது. அப்போ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இதான் ஆன்சர். எலெக்டட் மெம்பர் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் எலெக்டட் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அண்ட் யூனியன் டெரிட்டரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் தான், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் இன்கரெக்ட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ஆர்டிகல் 12 டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட், இது ரைட்டு. அவன் கேட்டு இன்கரெக்ட் கேட்டிருக்கான். ஆர்டிகல் 21 ரைட் டு எஜுகேஷனுங்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 21 வந்து ரைட் டு லைஃப், ரைட் டு லிபர்ட்டி, ரைட் டு லிபர்ட்டி, எல்எல். ரைட் டு எஜுகேஷனுங்கிறது 21A, அப்போ இது தப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 34ங்கிறது பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் டு மாடிஃபை த ரைட்ஸ் அப்படிங்காங்க. ஆக்சுவலாக ஆர்டிகல் 34ங்கிறது என்னென்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், மிலிட்ரி, அவங்களுக்குலாம் உள்ள அதை மாடிஃபை பண்ணுறதுக்குள்ள இது ரெஸ்ட்ரிக்ஷன், அவங்களுக்குள்ள கட்டுப்பாடுகள். அப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு என்னது தப்பு. 35ங்கிறது லெஜிஸ்லேஷன் டு கிவ் எஃபெக்ட் டு த ப்ரொவிஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கடைசி இது. அப்போ இது ரைட். அவன் கேட்டுக்கு தப்பு தான் கேட்டிருக்கான். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும் கேட்டிங்கன்னா 2, 3 என்னது தப்பு. அப்போ கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதான் நம்ம மேலே என்ன கேட்டிருக்காங்கிறத பார்க்கணும். இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது கரெக்டுன்னு நினச்சிட்டு போயிருப்பீங்க. அப்போ வந்து நம்ம கொஸ்டினை நல்லா வாசிக்கிறது தான் முக்கியமான வேலை. நெக்ஸ்ட்டு பிரியம்பலை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறான். பிரியம்பலை வச்சு பாயிண்ட், அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு பிகின் வித் த பிரியம்பிள், கரெக்டு. 2வது பிரியம்பிள் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிசம்பிள் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ், அப்சர்வ். அதாவது அமெரிக்காவில் உள்ள பிரியம்பிள் தான் இந்தியாவின் பிரியம்பிள் சார்ந்து அமைந்துள்ளது அப்படிங்காங்க. சொன்னது பல்கிவாலாங்காங்க, கிடையாது. சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா கிதியாத்துல்லா. நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ் கிதியாத்துல்லா கால்டு பிரியம்பிள் ஆஸ் த ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்த ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா பல்கிவாலா. அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க 2 ஸ்டேட்மெண்ட்டும். ஆனால் 2மே நமக்கு என்னது தப்பு. அடுத்த ரிபப்ளிக் இன்க்ளூட் ஆல் பப்ளிக் ஆஃபீஸ் பீயிங் ஓப்பன் டு எவ்ரி சிட்டிசன் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். ரிபப்ளிக்ங்கிறது என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா எல்லாரையும் பொது உடைமை ஆக்குறது தான். ஏன்னா குடியரசு என்பதன் பொருள் அனைத்து பொது அலுவலகங்களும் அனைத்து குடிமக்களும் எவ்வித பாகுபாடின்றி அனைவருக்கும் உரியது என்பதை உள்ளடக்கியதாகும். அப்போ அது வந்து நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ரைட்டு. நெக்ஸ்ட்டு இது வந்து டைரெக்டாக தமிழ்லேயே பார்த்துருவோம். அதாவது நகராட்சியின் எல்லைக்குள் வைக்கப்பட்டுள்ள செயல்பாட்டு தலைப்புகளை பொறுத்தவரை பின்னோட்டில் எதை கருத்தில் கொள்ளுங்க. இப்போ நகராட்சிக்குன்னு ஒரு 18 சப்ஜெக்ட் இருக்குது, பஞ்சாயத்துக்குன்னு நமக்கு ஒரு 29 சப்ஜெக்ட் இருக்குது. இறைச்சி கூடங்கள், தோல் பதனிடும் தொழிற்சாலைகள், ஒழுங்குபடுத்துதல், இது வந்து முனிசிபாலிட்டி கீழே தான் வரும். அடுத்த சமூகத்தின் பலவீனமான பிரிவின் நலன்களை பார்த்த வீக்கர் செக்ஷனை பலவீனம் காப்புதல், முனிசிபாலிட்டி. உணவு பதப்படுத்தும் தொழில்கள் உடைய சிறு அளவிலான தொழில்கள் வந்து பஞ்சாயத்தில் வரும். தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் தொழிற்கல்விங்கிறது பஞ்சாயத்தில் வரும். அப்போ கேட்டுக்க முதல் 2 நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ரைட்டு. அப்போ ஆன்சர் 1 and 2 ரைட்டு. இங்கிலீஷில் பாருங்கள், ரெகுலேஷன் ஆஃப் த ஸ்லாட்டர் ஹவுசஸ் அண்ட் டேனரிஸ், இது முனிசிபாலிட்டி. சேஃப் கார்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து பஞ்சாயத்து. டெக்னிக்கல் ட்ரைனிங், ஒகேஷனல் ட்ரைனிங் வந்து பஞ்சாயத்து. இப்போ நமக்கு வந்து பஞ்சாயத்துலேருந்து கொஸ்டின் கேட்டது. நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எவ்ரி சிட்டிசன் ஷால் ஹாவ் த ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி இன் இந்தியா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 19(1) டி வரும். டி, மூவ் டு எனி ஃப்ரீவேர் இந்தியா, எங்கேனாலும் போய் இதாகலாம். என்ன போய் செட்டில்டு, ஏன்னா மூவ் ஆகிறதுக்கு டி, அப்புறம் வந்து செட்டில் ஆகிறதுக்கு வந்து நமக்கு என்ன கேட்டால் இ வரும்.
அப்போ இந்தியனுடைய 19(1)D 19(1)Eங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுது எங்கனாலும் நீங்கள் என்ன செய்யலாம்னா செட்டில் ஆகலாம் அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னீங்கன்னா, இந்த ரைட் ஷால் பி சப்ஜெக்ட் டு restriction imposed by the state in the interest of the general public or for the protection of the interest of the scheduled caste அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை scheduled tribesன்னு வரணும். அப்போ நமக்கு முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னது தப்பு. மலைவாழ் மக்கள் ஏரியா இருக்கக்கூடிய இடத்துல நம்ம போக முடியாது. நெக்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ்ன்னு கேட்க நம்ம தமிழ்லேயே வாசிடலாம். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் நோக்கங்கள் என்னன்னு கேட்காங்க. மனித உரிமைகள் பிரச்சனைகள் முழுமையாக கையாளக்கூடிய நிறுவன ஏற்பாடுகளை வலுப்படுத்துதல் ரைட்டு. அரசாங்கத்தை சாராமல் அதிகப்படியான குற்றச்சாட்டுகளை ஆராய்தல் ரைட்டு. இந்த நிலையில் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ள முயற்சிகளை வேறுபடுத்தி வலுப்படுத்துதல், மூணுமே ரைட்டு தான். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும் கேட்டீங்கன்னா 1, 2, 3 மூணுமே நம்ம கரெக்டு தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், லா கமிஷன் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்காங்க. அப்போ இப்போ இருக்கிற லா கமிஷன் வந்து 23rd லா கமிஷன். ஏன்னா இதனுடைய பீரியட் வந்து லா கமிஷன் வந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போடுவாங்க. இப்போ இருக்கிறது 2024 to 27. ஏன்னா தினேஷ் மகேஸ்வரி இப்போ உள்ள லா கமிஷன் தினேஷ் மகேஸ்வரி. இவன் என்னன்னா 5th லா கமிஷன் கேட்டிருக்காங்க. எதிர வந்து நமக்கு வந்து ரைட்டுன்னு கேட்டிருக்காங்க. 5th லா கமிஷன். 5th லா கமிஷனுங்கிறது நமக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா KVK சுந்தரம் ரைட்டு. 10th லா கமிஷன். 10th லா கமிஷன் ஜஸ்டிஸ் வந்து மேத்யூ ரைட்டு. 19th லா கமிஷன் வந்து நமக்கு என்னன்னா PV ரெட்டி. இப்போ இது தப்பு. ஜஸ்டிஸ் ஜெகநாதராங்கிறது 17th லா கமிஷன். 20th லா கமிஷன்ங்கிறது DK ஜெயின். அப்போ இதுவும் தப்பு. அப்போ PS சவுகான்ங்கிறது 21th லா கமிஷன். ஃபர்ஸ்ட் லா கமிஷன் யாருன்னு கேட்கலாம். ஏன்னா MC செதல்வாட். அப்போ லா கமிஷன் வச்சு நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த லா கமிஷனும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், பார்லிமெண்ட் has exclusive power to make any law with respect to any matter not enumerated in the concurrent list, state list. கரெக்ட். 7th ஷெட்யூலில் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல், எஞ்சிய அதிகாரங்கள் இருக்கும். அந்த எஞ்சிய அதிகாரத்தில் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. அதை தான் கொடுக்குறான். கான்கரண்ட் லிஸ்ட்லையோ ஸ்டேட் லிஸ்ட்லையோ இல்லாத இடத்துல சட்டம் இயற்ற அதிகாரம் பார்லிமெண்ட்டில் இருக்குது. இது எத்தனாவது அட்டவணையில் இருக்குன்னா 7வது அட்டவணையில் இருக்குது. ஆனால் 8வது அட்டவணைங்க. 8வது அட்டவணை வந்து லாங்குவேஜஸ். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. நெக்ஸ்ட்டு, பூஞ்சி கமிஷன் 2005 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கான். இப்போ உள்ள ஜட்ஜ்மெண்ட்டுக்காண்டி அதை கேட்டிருக்கான். இப்போ பூஞ்சி கமிஷன் has recommended that whenever any state bill sent to the president for his assent under article 201, 200ங்கிறது நமக்கு தெரியும். கவர்னருக்கு ஒரு மாநில அரசுடைய பில்லு வந்து கவர்னருக்கு போகும்போது அவர் கையெழுத்து போடலாம், அல்லது நிப்பாட்டி வைக்கலாம், மறுபரிசீலனை ஏற்படலாம், பிரசிடென்ட் ரிசர்வேஷனுக்கு அனுப்பலாம். பிரசிடென்ட் ரிசர்வேஷனுக்கு அனுப்புறதுல அதான் ஆர்டிகல் 201. அப்படி ரிசர்வேஷனுக்கு அனுப்பும்போது 15 நாளில் அவர் கண்டிப்பாக கையெழுத்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. இது கிடையாது. ஆக்சுவலாக அவர் ரெக்கமெண்ட் பண்ணது 6 months சொல்லியிருப்பார். முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆர்டிகல் 111 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கிவ் டீடைல்டு ரெக்கார்டிங் த பிரசிடென்ட் ரோல் இந்த லா மேக்கிங். கரெக்ட். 111 வந்து இப்போ லோக்சபாவில் பாஸ் பண்ணி, ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணி பில்லு போயிருக்கும். பில்லுக்கு வந்து அவர் கையெழுத்து போடலாம், அல்லது வித்ஹோல்டு பண்ணலாம், அல்லது ரீகன்சிடர் பண்ணலாம். அப்போ இது ரைட். அடுத்து, பிரசிடென்ட் இஸ் கிவன் ரைட் டு ப்ரொமல்கேட் ஆர்டினன்ஸ் அண்டர் ஆர்டிகல் 1 to 3. பிரசிடென்ட் ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ணுறது 1 to 3. கவர்னர் ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா 213. அப்போ நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. அப்போ நமக்கு 1வது மட்டும் தப்பு. அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன வரும் கேட்டிங்கன்னா 2, 3 நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ரைட்டு. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த 3வது ஆப்ஷன் வந்து தமிழில் தப்பாக கொடுத்துருக்காங்க. 1 to 3 கீழ் குடியரசுத் தலைவருக்கு அவசர நிலை பிரகடனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவசர நிலை பிரகடனம் கிடையாது, அவசர சட்டம். அதான் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பார்க்கும்போது இங்கிலீஷை நம்ம அழுத்தம் கொடுத்து வாசிக்கணும். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? ஆர்டிகல் 21 கீழே த ஆர்டிகல் ரிமைண்ட் அஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கிளாஸஸ் இன் மேக்னா கரெக்டா. ஏன்னா ஒரு பேரறிக்கை. இந்த மேக்னா கரெக்டாங்கிறது பிரெஞ்சு ரெவல்யூஷனில் வரும். அது கூட இதுவும் வந்து ஒத்து போகுங்கிற மாதிரி மொதல் கொஸ்டின் வந்து நமக்கு ரைட்டு. ஏன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் கன்ஃபர் ரைட் டு ஓட்.
ரைட் டு டை. அதாவது ஆர்டிகல் 21 என்ன சொல்லுவாங்கன்னா ரைட் டு லைஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வாழ்வதற்கு உரிமை இருக்குது, ஆனால் சாவறதுக்கு நமக்கு உரிமை இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 2018 ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸ் இருக்குது. அந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படிங்காங்க. அது அந்த கருணை கொலையை இது பண்ணியிருப்பாங்க. அந்த கேஸ் காமன் கேஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018 சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கும்போது ஆக்சுவலாக இப்போ நமக்கு ரைட் டு டைங்கிற வித் டிக்னிட்டியோட நமக்கு கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட். ஏன்னா கான்ஸ்டியூஷனல் இன்டர்பிரேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சுப்ரீம் கோர்ட் தான். ஆனால் ஆப்ஷன் அதுக்கு செட் ஆகலை. அதனால நம்ம தப்பாக எடுத்துக்கிட போகிறோம். கஸ்டடியல் டெத்து, ஏன்னா இது ஒஸ்ட் கிரைம் இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. அப்போ கஸ்டடி டெத்துங்கிறது ஆர்டிகல் 21 கீழே தான் வரும். அப்போ 1 ரைட்டு 3 ரைட்டு. அப்போ நமக்கு 2வது ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் இல்லாதனால அதை நம்ம வெளியே எடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்ட் ஈஸியாக கேட்டிருக்கான் பார்ட். ஏன்னா அப்போ நமக்கு என்ன பார்ட்லாம் கொடுக்கான்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 14ங்கிறது நம்ம தான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்டர் யூனியன் அண்ட் ஸ்டேட்டு. பார்ட் 15ங்கிறது எலெக்ஷன், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எலெக்ஷன் நடக்கும். 18ங்கிறது எமர்ஜென்சி, 108 ஞாபகம் வச்சுக்கணும். 20ங்கிறது என்ன கேட்டீங்கன்னா அமெண்ட்மெண்ட். அப்போ ஆர்டிகிள் பொறுத்தனா நமக்கு ஆப்ஷன் என்ன வரும்னா ஏ வரும். இப்போ நம்ம கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் உள்ள சேர்த்து ஒரு 39 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதுமாதிரி நீங்கள் பார்க்கணும். இந்த இப்போ ப்ரெசென்ட் டேட்டா பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா அவங்க டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. மேக்ஸு கொஞ்சம் ஓரளவுக்கு செஞ்சு பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. உங்களுக்கு டைட்டுன்னு பார்த்தாங்கன்னா மேக்ஸில் டைட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கொஸ்டின் அனலைசேஷன் பார்க்கணும். ஒவ்வொரு செஷனாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கிடைக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு மார்க் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வரும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கே உட்காந்து மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ. சுரேஷ் IAS Academy.